அனைத்து உள்ளங்களுக்கும் அனைத்து ஓம்காரங்களுக்கும் என் அன்பான பணிவான வணக்கம். ஏனோ ஆரோக்கியம் குறைந்து விட்டது என்றால் என்னை கவனிக்கிறவங்க யாருமே இல்லை, தனியாக தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த ஆதிசக்தி அன்னை என்னை விடல. ஆரோக்கியம் குறைஞ்சிருந்தாலும் இருக்கிற சக்தியில் அந்த அறிவை கொடுத்துச்சு எனக்கு. இன்றைக்கி ஏதோ ஒரு ஆனந்தம். நான் மலைக்கும் ஒரு நாளும் போல் வெளிநாட்டுக்கும் போல் அங்கங்கே சுற்றவே இல்லை. அலுவலகத்துலேருந்து ஏதோ ஒரு டைம் மும்பைக்கு அனுப்பிச்சாங்க. அப்போ தான் ஒரே ஒரு டைம் நான் ஃப்ளைட்டில் போனது. நான் எங்கேயும் போவே இல்லை. சென்னைக்கோ இங்கே தமிழ்நாட்டில் ஒரு 2 இடம், கர்நாடகாவில் ஒரு 2 இடம், அவ்வளோதான் நான் சுற்றி பார்த்துருக்குது. கேரளாவுக்கு ஒரு டைம் போயிருக்கிறேன். எங்கேயும் போனதுமே இல்லை. நிறைய பேர் என்னப்பா சுற்றுலா பயணிகள் என்னவோ ட்ராவல் பண்ணுவாங்க, ட்ராவலர்லாம் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி அங்கே போனால் தான் அவங்களுக்கு ஆனந்தம்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரிலாம் இல்லை. இங்கே உட்காந்தே ஆனந்தம் தான் எனக்கு. அந்த அந்த ஆனந்தத்தை கொடுத்த அன்னை ஆதிசக்திக்கு என் நன்றி. ஆரோக்கியம் சரியாக இல்லை, இருந்தாலும் சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். என் தாய் தந்தை, என் கூட பிறந்த சகோதரர், அப்புறம் என் பெரியப்பா, என் மனைவி, என் பிள்ளை, இறந்து போன என் பிள்ளை கருணா, எல்லாருக்கும் என் நன்றி. எனக்கு நேரத்தையும் அன்பையும் பாசத்தையும் கொடுத்த உறவினர், நண்பர்கள், ஜோலியை கொடுத்த என்னப்பா முதலாளிகள், கம்பெனிகள், அவங்களுக்கும் என் நன்றி. ஞானத்தை கொடுத்த பள்ளி குருமார்களும் ஆன்மீக குருமார்களும் அவங்களுக்கும் என் நன்றி. அனைத்து ஜீவராசிகளுக்கும் என் நன்றி. பூமி தாய்க்கும், சந்திர தாய்க்கும், சூரிய தாய்க்கும் என் நன்றி. பஞ்சபூதத்துக்கும், மரம் செடி கொடிகளுக்கும், அனைவருக்கும் அன்னை ஆதிசக்திக்கு என் நன்றி. என்ன நமக்கு என்ன தெரியணும் நம்மளுக்கு அதை தான் என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். மானித ஜன்மம் எதற்கு? மானித ஜன்மம் என்றால் என்ன? ஆதிசக்தியின் அதி உன்னதமான ரூபமே மானித ஜன்மம். மரம் இருக்குது, செடி கொடி இருக்குது, ஏன் சூரியன் இருக்குது, சந்திரன், இந்த பூமி தாய், அற்புதமான பூமி தாய் எல்லாமே இருக்குது. ஆனால் ஆதிசக்தியின் அதி உன்னதமான ஒரு ரூபம் மானித ரூபம். சூரியன் கூட கிடையாது. சூரியன் இல்லாத நம்மளால் இருக்க முடியாது. ஆனால் சூரியனுக்கும் இல்லாத ஒரு சில உரிமைகள், சில திறமைகள், அது மானித ஜென்மத்துக்கு தான் உண்டு. தேவதேவிகள் நாம் அனைவரும். இதுதான் மானித ஜென்மம். எதற்காக கொடுத்திருக்கிறது? கடவுள் தன்னைத்தானே ரசிப்பதற்கு மானித ரூபத்தை உண்டாக்கி இருக்குது. கடவுள் ஆதிசக்தி தன்னைத்தானே ரசிப்பதற்கு மானித ரூபத்தில் தன்னைத்தானே படைச்சிருக்குது. அந்த சக்தி அந்த சக்தியே தன்னைத்தானே மனிதனாக உருவாக்கியிருக்குது. மரமாக தோன்றியது, பூவாக தோன்றியது, சூரியனாக, சந்திரனாக, பூமியாக தோன்றிய, நட்சத்திரமாக தோன்றிய அந்த ஆதிசக்தி தன்னைத்தானே ரசிப்பதற்கு மானித தர்மத்தை எடுத்து விட்டது. அப்பொழுதுதான் திருப்தி அடைஞ்சதோ? ஆம், மானித தர்மத்தை எடுத்த பிறகுதான் திருப்தி அடைஞ்சதே அந்த ஆதிசக்தி. அதுதான் உண்மை. தேவதேவிகள் சிவபெருமான் ஐயா மட்டும் இல்லை, அன்னை பார்வதி மட்டும் இல்லை, நாம் அனைவரும் தேவதேவிகள் தான். அதுதான் உண்மை. இந்த உடலே கோவில். எங்கே செல்கிறீர்கள்? நான் இமயமலைக்கும் போல, காசிக்கும் போல, ராமேஸ்வரத்துக்கும் போல, எங்கேயும் போல, திருப்பதிக்கே போல. இன்னும் தேவையில்லைன்னு புரிஞ்சு போச்சு எனக்கு. கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. அதான் இங்கே பார்த்துட்டேனே, கண்டுவிட்டேன். எதற்கு அங்கெங்கே செல்ல வேண்டும்? அமர்ந்த இடத்திலே அமைதியை நான் பெற்றுவிட்டேன், ஆனந்தத்தையும் பெற்றுவிட்டேன். எதற்கு அங்கே இங்கே ஓடி சிரமம் பண்ணுறது? அதான் தெரிஞ்சிச்சே. ஆனந்தம் இங்கே உட்காந்தாவே ஆனந்தம்தான், குடும்பத்தார் இருந்தாவே ஆனந்தம்தான். அன்னையின் அன்பும் ஆனந்தம், தந்தையின் அரவணைப்பும் ஆனந்தம், சகோதரரின் பாசமும் ஆனந்தம், மனைவியின் அழகான கண்களும் ஆனந்தம், பிள்ளையின் சிரிப்பும் ஆனந்தம்தான் எனக்கு. இதை விட்டு எந்த பேரின்பத்தை நான் தேடுவது? இதே பேரின்பம் தான் எனக்கு. அன்னையும் மனைவியும் கொடுக்குற அருமையான அறுசுவை உணவு. என்னென்ன வேணும்?
பாட்டை கேட்டு இந்த ரசிச்சுன்னு ஆடுறது பாடுறது ரசிச்சுன்னு மரங்கள் கொடுக்குற நிழலும் அந்த பச்சை நிறமும் மண்ணின் நிறமும் மண்ணின் நறுமணமும், அந்த மாதிரி நறுமணம் எங்கே இருக்குது? பூமி தாய், அது பூமி தாயோட மண்ணில் தான் அந்த நறுமணம். இதெல்லாம் இதுதான் பேரின்பம், வேறு எந்த பேரின்பம்? இதுதான் சொர்க்கம். தாய் தந்தை கொடுத்த சுதந்திரம், இதுதான் ஆனந்தம். இதெல்லாம் பெற்ற நான் எங்கேயும் சுற்றுறது இல்லையா? என்னவோ கேட்குறாங்க, நீ அங்கங்கே போகிறது இல்லையா? சிலதான் எனக்கு அட்வைஸ் வேறு பண்ணுறாங்க, நீ எல்லாம் அங்கெல்லாம் போய் தெரிஞ்சுக்கணும்னு. அங்கெல்லாம் அவங்கெல்லாம் போய் தெரிஞ்சுக்காது தான் இங்கே உட்காந்தே தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு எந்த மாதிரி இருக்கிறவங்க சொல்லி தான் விவேகானந்தரை உண்டாக்குறது. ராமகிருஷ்ண பரமஹம்சரும் எங்கேயும் சுற்றலை, ரமண மகரிஷி ஐயாவும் எங்கேயும் சுற்றலை. ஆனால் அவர் சீடர்களை வந்து சுற்றுறாங்க. என்ன மாதிரி குருங்க சொல்லி கொடுத்தது வேறு உலகத்துக்கெல்லாம் பரப்புறதுக்கு சுற்றுறாங்க. சில உண்மைகளை நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். உண்மையான ஞானத்தை நான் எனக்கு கொடுக்குறேன். மெய் ஞானம். ஏதோ உபநிஷத்து படிக்கிறது, அது படிக்கிறது, இதெல்லாம் படிக்கிறது, அதெல்லாம் படித்து சும்மா படிச்சுட்டே இருக்கிறீங்க. படைப்புத்தன்மை இல்லாத என்ன படித்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. மானித ஜன்மம் கொடுத்துருக்கிறது ரசிப்பதற்கு மட்டுமே தான். ரசனையோடு ஆனந்த நிலையில், பேரின்ப நிலையில், பரவச நிலையில் இருப்பதற்கு தான் மானித ஜன்மமே எடுத்திருக்கிறது அந்த ஆதிசக்தியே. ஆதிசக்தியோட ரூபம் தான் நம்மெல்லாம், ஓங்காரம் தான் நாமெல்லாம், ஓங்கார ரூபம் தான், சக்தி ஸ்வரூபம் தான் நாமெல்லாம். உடம்புல சக்தி இல்லையா? இந்த பேச்சு கொஞ்சம் இருக்கிற சக்தியில் தான் பேசியிருக்கிறேன் நான். ரசிப்பதற்கு மட்டும்தான் அந்த ஆதிசக்தியே மனிதனாக தன்னைத்தானே படைத்திருக்கிறது. சூரியனை படித்தது அந்த ஆதிசக்தி. சூரியனோட ரூபத்தை எடுத்தது அந்த ஆதிசக்தி. மனிதனோட ரூபத்தை எடுத்ததும் அந்த ஆதிசக்தி தான், வேறு இந்த சக்தி அதுதான். எங்கே இருக்குது அந்த ஆதிசக்தி? எங்கெங்கும் இருக்கிறது. அணுவிலும் இருக்கிறது, அண்டத்திலும் இருக்கின்றது, ஆன்மாவிலும் இருக்கின்றது, எங்கெங்கும் இருக்கின்றது. மானிதனமும் இருக்குன்னு தெரிஞ்சுங்க. முதல் அறிவு என்ன? அன்னை படைத்த அகிலம் அற்புதம் என்று அறிவதுதான் முதல் அறிவு. ரசிக்கத்தக்கது, மதிப்பு கொடுக்கத்தக்கது, தேவையான உணர்வு என்ன? ஆதிசக்தி அன்னையை மதிக்க வேண்டும் என படைச்சிருக்கிறது. அந்த மாதிரி அற்புதமான ஒரு படைப்பு. முதலில் மரியாதை, முதலில் ரசனை, ரசித்தவுடன் மரியாதை. யார் இது படைச்சது? மரியாதை. என்ன மாதிரி ஒரு படைப்பு! ஃபஸ்ட்டு முதல்ல அறிய வேண்டியது ரசனை. என்ன படைப்பு! அன்னையின் அன்பு ரசிக்கத்தக்கது, அன்னையின் சிரிப்பு, தந்தையின் அரவணைப்பு. அதுவும் அதனால்தானே நமக்கு சுதந்திரம். நீ விளையாட பிள்ளையா, 5 வயசு வரைக்கும் விளையாடு, நீ என்ன பண்ணிக்க, மண்ணில் விளையாடு, மழையில் நினை. சுதந்திரம் கொடுத்தாங்களா இல்லையா? கடவுள், அதுதான் என் கடவுள். சுதந்திரமாக இது. நீ உனக்கு வந்தால் ஓடி விளையாடிட்டு வந்தால் அன்னத்தை கொடுக்குறேன், குளிக்க வைக்கிறேன், சுதந்திரமாக ஓடி விளையாடுன்னு விட்டாங்கல்ல. கடவுள் தானே பண்ண முடியும் அதெல்லாம். அதுதான் மாதா பிதா குரு தெய்வம், எல்லாமே அற்புதம்தான். காண்பதெல்லாம் ரசிக்கத்தக்கது என்று அறிவது தான் முதல் அறிவு. ரசனை வேண்டும். ரசனை தான் அதி உன்னதமான யோகம். ஆமாம், அந்த யோகம் இந்த யோகம் என்னென்னவோ இருக்குதியா? ரசனை இல்லாத எந்த யோகமும் அது பயிற்சி அவ்வளோதான், அது யோகம் கிடையாது. ரசனை நிலையை அடைவதற்கு தான் செய்கிற அனைத்து உடல் பயிற்சியும், அந்த பயிற்சி இந்த பயிற்சி என்னென்னவோ கடினமான தவமெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ரசனை இருந்தால் போதும். அது உன்னதமான யோகம் அது. ஆமாம், அதுதான் இந்த கலையில் ஈடுபாடு உண்டவங்கள்லாம் அதிகமாக இந்த கோவில்கள்லாம் போகிறதில்ல. ஏன்னா உடலே கோவில்னு தெரிஞ்சுக்கிறாங்க, உடலை நல்லா வச்சுக்கிறாங்க ஐயா. நடன கலை, என்னப்பா நடன கலை அறிந்தவர், ஓவியக்கலை, இசைக்கலை, விவசாய கலை, அதையே கலையாக பணி செய்வர், கலையாக நினைத்து அதையே ரசனையோடு செய்பவர்கள் தான் என்னப்பா கலைஞர். யோகிகள், கலைஞர் கூட கிடையாது, யோகிகள். விவசாயம் ரசனையோடு செய்கிறாங்க பாருங்கள், யோகிகள் தான் அவங்கெல்லாம். சும்மா போய் அங்கே சும்மா மேலே மட்டும் காவி துணியை போட்டு அங்கங்கே உட்காந்துக்கிறாங்க பாருங்கள். காவி துணியை போட்டவங்கள நிறைய பேர் உண்மையை அறிந்து ஆனந்த நிலையில் தான் இருக்கிறாங்க. எல்லாருமே ஒன்றும் கிடையாது. அது மட்டும் இல்லைன்னு சொல்கிறேன். நான் காவி துணியே போடலையா, ஆனால் உண்மையை அறிஞ்சிட்டேன். ஆனால் இனிமேல் காவி துணியை போடுறேன். ஏன் தெரியுமா? அது நன்மை செய்யுது.
தெய்வீக ஆற்றல் உள்ளே வச்சுக்குது. அதான் காவி துணி போட போகிறேன் இனிமேல். ஆமாம், உண்மைதான். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ரசனை தான் என்னப்பா உன்னதமான யோகம். சக்தி குழந்தையாக இருக்கும்போது சக்தி அதிகமாக இருந்தது. அதனால தான் ரசனை அதிகம். எத்தையும் பார்த்துட்டு ரசனையே தான் இருந்தோம். என்ன நட்சத்திரம், என்ன சூரியோதயம், என்ன ஒரு காற்று, என்ன ஒரு மழை, மண் என்ன நிறம், இப்போ மலர்கள் என்ன நிறம், ரசனையோடு வாழ்ந்தோமா இல்லையா? யோகத்தில் இருந்தோம் நம்ம இப்போ. அப்புறம் இந்த மெக்காலே சிஸ்டம், மக்கு சிஸ்டம்ன்ற இன்ஃபர்மேஷனை புகுத்தினையே திணிச்சினே இருந்தாங்க பிரெயினில். ரசிக்கிறதுக்கு நேரமே கொடுக்கல. உடலை ரசிக்கிறதுக்கும் நேரத்தை கொடுக்கல, தாய் தந்தையை ரசிக்கிறதுக்கும் நேரம் கொடுக்கல, குருவை ரசிக்கிறதுக்கும் நேரத்தை கொடுக்கல. இன்ஃபர்மேஷன் நீ நிறைய படிக்கணும், நிறைய மார்க்ஸ் வாங்கணும். நிறைய மார்க்ஸ் வாங்கணும். என்ன மார்க்ஸ் வாங்குறது? நீ எவ்வளோ இன்ஃபர்மேஷன் பிரெயினில் வச்சுக்கிறியோ நீ ஞானியாக்கும். இல்லை, அது யுவர் இன்ஃபர்மேஷன் பாட், அதாவது ரோபாட். ஜஸ்ட்டு ஒரு எந்திரம் தான். ஒரு எந்திரமாக ஆக்கிறாங்க. எந்திரமாக ஆக்கி புழிஞ்சு எடுத்து ஐசியூவில் சாகிற மாதிரி பண்ணிடுறாங்க. அதிகமாக படிக்கணும். ஐடியில் போனால் இதையும் படிக்கணும், அது படிக்கணும், அது கூட படிக்கணும். அதெல்லாம் எனக்கு சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. ரசனையோடு வாழ்வது தான் யோகம். ரசிக்கிறத விட்டு இன்ஃபர்மேஷனை திணிக்கிறாங்க பாருங்கள். அது மாயை. மக்களாக்குறாங்க நம்மளை. விவசாயிக்கு இருக்கிற ஞானம் வேறு யாருக்கும் இருக்க முடியாது. மண்ணோடையே வேலை செய்கிறாங்க பாரு விவசாயிங்க. சத்குரு ஈஷா ஃபவுண்டேஷன் ஜக்கி வாசுதேவையும் விவசாயத்தை பண்ணவர். அதான் ஞானம் அதிகம். ஞானத்தை பெறணுமா விவசாயம் பண்ணுங்க. மெயின் ஞானம் சீக்கிரம் வந்துடும் உங்களுக்கு. விவசாயம் பண்ணாத ஞானத்தை அடைய முடியாதியா? இல்லை, முடியாது. விவசாயமும் பண்ணோம். அந்த விவசாயமும் பண்ணவங்களுக்கு தான் மெயின் ஞானம் முழுசாக கிடைக்கும், முழு ஞானம் கிடைக்கும். விவசாயம் பண்ணாதவங்க ஞானம் அடைய முடியாது. எத்தனை பேர் நீங்கள் ஐடி ஆஃபீஸ்லாம் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் எங்கே போனாலும் ஞானத்தை அடைய முடியாதியா? சத்குரு முறையாக ஆக முடியாது. எழுதி கொடுக்குறேன். தலைகீழாக நின்று என்னென்ன தவம் பண்ணி எத்தனை தினமாக எடுங்க. நீங்கள் விவசாயம் பண்ணலாம் சத்குரு மாதிரி ஆக முடியாது. சத்குரு மாதிரியாக ஆகிறது எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். தெரிஞ்சவங்களால தான் சொல்ல முடியும். நீங்கள் விவசாயம் பண்ணனா பிரதமரும் ஆக முடியாது, பிரசிடெண்ட்டும் ஆக முடியாது. டொனால்ட் ட்ரம்ப்பாக இருக்கட்டும், எவ்வளோ அம்பானி, அவங்கெல்லாம் ஆகவே முடியாதியா? அதிகமாக பணம் யாரெல்லாம் வச்சுருக்காங்க, கடவுளோட உணர்வே இருக்காதவங்ககிட்டலாம் அதிகமாக. கடவுள்கிட்ட ரொம்ப தூரம் இருக்குவாங்க அவங்களாம். அம்பானி இந்த மாதிரி. ரத்தன் டாட்டா வேறு, அம்பானி வேறு. ரத்தன் டாட்டா வேறையா, அம்பானி வேறு, மைக்கேல் டெல். அவர் தப்பானவருன்னு நான் சொல்ல. நான் என்ன சொல்கிறேன், ஏன்னாப்பா விவசாயம் பண்ணாதவங்க சத்குரு மாதிரி நிலையை அடைய முடியாதுன்ற நீங்கள் எழுதி கொடுக்குறேன். இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்கல உங்களுக்கு. சீக்ரெட், இதெல்லாம் ரகசியங்கள். அறிந்தால்தான் பகிர்ந்து கொள்ள முடியும். விவசாயம் இறங்குங்க, மண்ணோடு விளையாடுங்க. பிள்ளையாக இருந்தபோது என்ன பண்ணீங்க? மண்ணோடு விளையாடினீங்க. அப்புறமா உங்களை எடுத்து மக்காக்குனாங்க, புத்தக புழுவாக்கிட்டாங்க உங்களை. ஆமாம், மண்ணோடு விளையாடுற போதே பிள்ளையே மண்ணு தான் அனைத்துமே கொடுத்தது நம்மளுக்கு, பூமி தாய் தான் அனைத்துமே கொடுத்தது. முதல்ல அதில் மாதிரி நீ அப்படின்னு தாய் தந்து சொல்லி கொடுத்துருக்கணும். அவங்களே மக்காக்கிட்டாங்கல்ல. நீ இன்ஜினியர் ஆகணும், எம்டெக் படிக்கணும், என்ன படிக்கணும், அதை படிக்கணும், இதை படிக்கணும்னு சொன்னாங்க. மக்களாக்கிட்டாங்க. ரொம்ப படித்தவங்க பெரிய மக்களுங்க. அதுதான் வேதாரி மரிஷே 3ஆம் கிளாஸ் தான் படித்தது. ஆனால் ஒரு பயோமேக்னட்டிசம், வெயிட் அண்ட் எனர்ஜி, யூனிவர்சல் மேக்னட்டிசம், நான் புத்தகம் எல்லாம் உட்காந்து படிக்கணும்னு நினைக்கிறேன். நான் டெக்னிக்கல் நாலேஜ் அதெல்லாம் எல்லாமே உண்மை தெரிஞ்சிச்சு. அதுதான் பாயிண்ட்டு. அதெல்லாம் நான் ஒன்றும் படிக்கலை. அதெல்லாம் இல்லாமே ஒன்றுமே படிக்காமல் உண்மையை சொல்லி கொடுத்துச்சு. என்னை தூய்மையாக வச்சு அந்த தாய் ஆதிசக்தி தூய்மை நிலையும் வச்சு எனக்கு உண்மையும் சொல்லிக் கொடுக்குது. எல்லாம் செய்து கடவுள். அதுதான் சொல்லுவேன். அறிவென்றால் என்ன? உண்மையை காண்கிற சக்தி தான் அறிவு. 6 அறிவு நமக்கு. இதை படைத்த உண்மை, படைப்பெனும் உண்மை, படைப்பெனும் ஒரு லீலை, படைப்பின் லீலையும் படைப்பெனும் உண்மையை காண்பதுதான் காண்கிற சக்தி இருக்கிறதே, அந்த சக்தி தான் அறிவு. ஒரே சக்தி தான். 6 ரூபம் எடுத்துக்கிறியா? கண் பார்வை, செவி, மூக்கு, நாக்கு, என்னப்பா என்ன அது ஸ்கின், என்ன சொல்கிறாங்க, நான் தமிழ் படிக்கலையா? அப்புறம் மனசாட்சி.
சரியா? 6 அறிவு நமக்கு. உண்மையை காண்றதுக்கு 6 அறிவு. கண்டது மட்டும்தான் உண்மை, படித்ததெல்லாம் உண்மை கிடையாது. அதை வேறவங்க கண்ட உண்மை, அதையும் நம்பக்கூடாது. அவங்க உண்மை சொல்லிக்கிறாங்களா, கிருஷ்ணர் பாம்பு மேலே நடனம் ஆடினாரா, சிவன் வந்து பாம்பை கழுத்து மேலே போட்டிருந்தாரா, அதெல்லாம் யாரோ சொன்னாங்கன்னு நம்பிடாதீங்க. துர்கை அம்மன்ன்ற ஒரு பெண்மணி வந்து புலி மேலே வந்தாங்களா, குருநாதர் ஐயப்பா வந்து புலி மேலே வந்தாரா, அதெல்லாம் யாரோ சொன்னாங்கன்னு நம்பிடாதீங்க. நீங்கள் பார்த்தீங்களா? உண்மையை பார்க்குறது தான் 6 அறிவு கொடுத்துக்குதில்ல. அந்த 6 அறிவால் நீங்கள் கண்டால்தான் அது உங்களுக்கு நீங்கள் அறிந்த உண்மை. அதான் நான் யார் சொல்லணும் நம்பவே இல்லையா, அதான் உண்மையை நான் புரிஞ்சுக்கிறேன். நானே அறிந்து புரிஞ்சுக்கிறேன். அதுக்கு அது ஆதிசக்தி அன்னை என்னை தூய்மையாக வச்சு அறிவும் கொடுத்துச்சு. அதுதான் அறிவென்றால் என்னன்னு நான் சொல்கிறேன். மீண்டும், அறிவென்றால் உண்மையை காண்பதற்கான சக்தி தான் அறிவு. சக்தியோட ரூபம்தான் அறிவும். ஆமாம். ஞானம் என்றால் என்ன? கண்ட உண்மையை அன்புக்காக பயன்படுத்தணுன்ற சக்தி, அந்த சக்தி அன்புக்காக பயன்படுத்தணும் என்கிற சக்தி, அதுவும் சக்தி தான். அந்த சக்தி தான் ஞானம். கண்ட உண்மையை காண்பதற்கான சக்தி தான் அறிவு. கண்ட உண்மையை அன்புக்காக பயன்படுத்த வேண்டும் என்று இருக்கிற சக்தி தான் ஞானம். அறிவுனா என்ன? அதுவும் சக்தியோட ரூபம்தான். ஞானம் கண்ட உண்மையை அன்புக்காக பயன்படுத்த வேண்டும், ரசித்து கொண்டு வாழ வேண்டும் என்று இருக்கிற அந்த சக்தி தான், அந்த உணர்வு தான் ஞானம். அப்புறம் ஞானத்தை எப்படி பெற முடியும்? தூய்மை நிலையில் தான் பெற முடியும். அதாவது உண்மை இருக்கின்றது, அந்த உண்மையோடு நாம் என்னப்பா இன்டராக்ஷனுக்கு என்ன சொல்கிறாங்க தமிழில்? யூ ஹேவ் டு இன்டராக்ட் வித் ரியாலிட்டி. அதாவது அந்த உண்மையில் நாம் வந்து we have to participate in that reality. அன்புக்காக செயல்களை செய்து கொண்டு வந்தாலே நமக்கு மெய் ஞானம் கிடைத்துவிடும். அதை மட்டும்தான் செய்தேன் நான். எந்த யோகாபியாசமும் இந்த பயிற்சியெல்லாம் செய்யலை. தவத்தை சில நேரம் செஞ்சுருக்கிறேன். தவம் செஞ்சுருக்கிறேன் நான். சரியா? இதுதான் அறிவென்றால் என்ன, ஞானம் என்றால் என்னன்னு புரிஞ்சுக்கணும். உன்னதமான உணர்வு எது? ரசனை. கடவுளை உணர வேண்டும், அல்லது உள்ளே பார்க்க வேண்டும். கடவுளை உணர்ந்த பிறகுதான் உள்ளேயும் இருக்கின்றது, வெளியும் இருக்கின்றது, எங்கெங்கும் இருக்கின்றது நீங்கள் அறிவீர்கள். உணர வேண்டும். உணர்வது தான் பார்ப்பது, காண்பது. அதுக்கு சக்தி வேணும். அதுக்கும் சக்தியை கொடுத்து, நேரத்தை கொடுத்து, தூய்மையை கொடுத்து அந்த அன்னை ஆதிசக்தி கடவுளுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். அனைத்துமே அதுதான் கொடுக்குறது. அதை கொடுக்குறது நான் எப்படி சொல்கிறேன், அவ்வளோதான். அதுதான் செய்கிறது. உடலும் அதுதான், சுவாசமும் அதுதான், சக்தியும் அதுதான். அறிவு, ஞானம், யோகம், உன்னதமான யோகம், ரசனை. உடல் பயிற்சியெல்லாம் சக்தியை உயர்த்துக்கிறதுக்காக ஒரு பயிற்சி. தியானமும் சக்தியை உயர்த்துறதுக்கான ஒரு பயிற்சி. பயிற்சியிலேயே இருந்துடாதீங்க. சக்தி வந்த பிறகு அதை ரசிக்கிறதுக்கு தான் பயன்படுத்தணும், அன்புக்காக தான் பயன்படுத்தணும்னு ஏன் தெரியலன்னா, அழுக்கு இருக்கின்றது. அழுக்கை ஒதுக்க வேண்டும். அழுக்கை அதை நாம் வெளியேற்ற வேண்டும். அதற்கு சுத்திகரணம் செய்ய வேண்டும். ஹார்ட்ஃபுல்னஸ் முறையில், தியான முறையில் தான் heartfulness.org, அதில் மட்டும்தான் சுத்திகரணம் அதி சுலபமாக, அதி எளிமையாக செய்கிற ஒரு முறையை, ஈவினிங் க்ளீனிங் என்ற முறையை, ஹார்ட்ஃபுல்னஸ் க்ளீனிங் என்ற ஒரு பயிற்சி முறையை அந்த குருநாதர் ஐயா தாஜி கமலேஷ் டி பட்டேல் நமக்கு கொடுத்துருக்காரு. அவரோட அனுகிரகம், அவர் ஆதிசக்திக்கிட்டேருந்து வாங்கி கொடுத்துருக்கார். ஹார்ட்ஃபுல்னஸ் க்ளீனிங் எளிமையான ஒரு பயிற்சி, க்ளீனிங் பயிற்சி தினநித்தியமும் செய்ய வேண்டும். ஏன் கலிகாலத்தில் அதெல்லாம் தேவை தான். அழுக்கு சீக்கிரம் சேருதில்ல, தினநித்தியமும் சுத்திகரணம் செஞ்சுக்கணும். நான் தான் ஆதிசக்தியோட ரூபம், நான் தான் ஓம்கார ரூபம் என்று நாம் என்றென்றும் எப்பொழுதும் அதை நாம் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். கான்ஸ்டன்ட் ரெமம்பரன்ஸ். நானே ஓங்காரம், நானே சக்தி ஸ்வரூபம், நானே ஆதிசக்தியின் ரூபம், கடவுளின் ரூபம், உன்னதமான ரூபம்.
தூய்மை நிலையில் தான் இருக்க வேண்டும், ஞாபகப்படுத்திக்க வேண்டும். அதுதான் கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் த ரியாலிட்டி. உண்மையை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே. 24/7 நானே ஓம்காரம். ஓம்காரம் நான் என்னை படைச்சிருக்கிறது ஆனந்த நிலையில் இருக்க ரசிக்கிறதுக்கு தான். கடவுளின் ரூபம்தான் நான். ரசித்து கொண்டே தான் வாழ வேண்டும், ஆனந்த நிலையில் இருக்க வேண்டும், பேரின்பத்தில் பரவச நிலையில் தான் இருக்க வேண்டும் நான். அதுக்கு முதலில் தூய்மை வேண்டும். தூய்மை வேண்டும். தூய்மை இருந்தால் தெளிவு இருக்கும், ஆரோக்கியமும் என்னப்பா ஆனந்த நிலையும் கிடைத்துவிடும். தூய்மை இல்லாமல் ஒன்றும் கிடைக்காது. நீங்கள் என்ன யோகாபியாசம் பண்ணாலும், மாஸ்டர் கோர்ஸ் பண்ணாலும் ஒன்றும் நடக்காது. நான் மாஸ்டர் கோர்ஸ் பண்ணிட்டேன், நான் எம்டெக் பண்ணிட்டேன், அது பண்ணிட்டேன், இது பண்ணிட்டு, அதெல்லாம் அகம்பாவம். நான் இவ்வளோ தான தர்மம் பண்ணிட்டேன், எனக்கு எல்லா அருளும் கிடைச்சிடும், நான் பண்ணிட்டேன்னு நினச்சா அவ்வளோதான், ஒன்றும் கிடைக்காது. ஆமாம், செய்வதெல்லாம் இந்த கடவுள் தான், சக்தி தான். சக்தியின் ரூபம் தான் அறிவு. உண்மையை காண்கிற அந்த சக்தி தான் அறிவு. கண்ட உண்மையை அன்புக்காக பயன்படுத்த வேண்டும் என்ற உணர்வு, அதுதான் ஞானம். மானித ஜன்மம் ரசிப்பதற்காக, கடவுள் அனுகிரகத்தை அனுபவத்துக்காக, இதுக்காக தான் மானித ஜன்மம் என்று அறிவது தான் முதல் அறிவு. படைக்கப்பட்டிருக்குது அற்புதம் என்று அறிவது தான் முதல் அறிவு. ரசனையோடு வாழ வேண்டும். எந்நேரமே அந்த ரசனையோடு வாழ வேண்டும் என்றால் எப்போதுமே தூய்மையாக இருக்க வேண்டும். தூய்மையான நிலையில் எப்பொழுதுமே சக்தியை வைத்து கொள்ள வேண்டும். சும்மா செலவு பண்ணக்கூடாது. நான் இமயமலையை போய் ஏறுறேன், காட்டில் போய் இருக்கிறேன், சாதனை சித்தி பண்ணுறேன், அதெல்லாம் இல்லை. தாய் தந்தைக்கு கடமை இல்லையா உங்களுக்கு? வெளிநாட்டுக்கு போகிறேன், வெளிநாட்டில் என்ன இருக்குது? தாய் தந்தை இருக்கிறாங்களா? தாய் நாடு இருக்கா? தாய் மொழி தான் இருக்கா? எல்லாத்தையும் விட்டு வெளிநாட்டில் போகிறேன்னு ஏதோ பறந்தா என்ன யூஸ்? ஒன்றும் இல்லை. பேரானந்தம் என்ன? பேரானந்தம் இதாவது நமக்குள்ளே இருக்கிற சக்தியை வச்சுன்னு வேறவங்களுக்கு நல்வாழ்வகம் ஏற்படுத்துறது தான் பேரானந்தம். இந்த உடலால் இன்னொரு உடல் என்னப்பா ஆனந்தத்தை அடைந்தால், ஆரோக்கியத்தை அடைந்தால் அதுதான் பேரானந்தம். அவங்கக்கிட்டேருந்து வாங்கினா, கடவுள்கிட்டேருந்து வாங்கினா அது ஆனந்தம். கொடுத்தா பேரானந்தம். எது உன்னதும் கொடுங்க, கொடுக்கறதுக்கு வச்சுங்க, சக்தியை வச்சுங்க. சும்மா போய் இமயமலை ஏறுறா, கிரிவலையும் சும்மா அப்பப்போ ரவுண்ட் அடிக்கிறேன். வீணாக்காதீங்க சக்தியை. சமையல் செய்து என்னப்பா கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் நல்வாழ்வகத்தை கொடுத்தா அது பேரானந்தம் என்று அறிந்து செய்ய வேண்டும் சமையல். அது அறியாமல் ஈஷா ஃபவுண்டேஷன் போய் சமயமும் பயிற்சி பண்ணுறேன்னெலாம் ஒரு பிரயோஜனம் இல்லை. பேரானந்தத்தை இங்கேயே அடையலாம். என்னால் என் குடும்பத்தாருக்கு முடிஞ்ச, என் நண்பர்களுக்கு, என் உறவினருக்கு என்ன ஆனந்தத்தை கொடுக்க முடியும், நல்வாழ்வகத்தை கொடுக்க முடியும், அதுக்கு சக்தி வேணும். அதுக்கு தான் சக்தியை வச்சுக்கணும். சும்மா நான் போய் எங்கேயோ ஃபார்முலா 1 கார் ரேஸ் ஓட்டுறேன், அப்புறம் இல்லை இமயமலையை ஏறுறேன், இல்லை ஸ்கூபா டைவிங் பண்ணுறேன், இல்லை எங்கே பிளேன்லேருந்து குதிக்கிறாங்களே, என்னென்ன பண்ணுறாங்க ஐயா? சர்க்கஸ் சக்தி இருக்குது சர்க்கஸ் பண்ணுறதுக்கா? பிளேன்லேருந்து குதிக்கிறாங்களாம். என்னத்துக்கே அதெல்லாம்? அதாவது அன்போட விலை தெரியல, கடவுள் மேலே மதிப்பில்லை. இங்கேயே ரசிக்கத்தக்க ஏன்னாப்பா லீலைகள் நடந்துக்கிறது தெரியல. குடும்பத்தில் எத்தனை லீலைகள், ஆனந்தம், மகிழ்ச்சி, நிம்மதி. தாய் தந்தை என்ன சுதந்திரம் கொடுத்தாங்க. 5 வயசு வரைக்கும் போய் விளையாடுக்குள்ள, மழையில் விளையாடு, மண்ணில் விளையாடு, நீ துணி போடலாம் பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே விளையாடுன்னு விட்டாங்களா இல்லையா? என்ன சுதந்திரம். 6 வயசுக்கு மேலே அந்த சுதந்திரம் இருக்குதா? துணி போட்டுருக்கும். ஆமாம், 5 வயசுக்கு நீ போடலாம் பரவாயில்ல, நீ கடவுளோட ரூபம்தான். ஆமாம், அப்படின்னு ஆனந்தமாக விட்டாங்களா இல்லையா? சுதந்திரமாக என்ன ஆனந்தம். அந்த மாதிரி இருக்க முடியுமா? 6 வயசு மேலே இருக்க முடியாது. அவ்வளோ சுதந்திரம் கொடுத்தாங்கல்ல. நீ துணி போடலாம் பரவாயில்லையா பிள்ளையே, நீ இருக்கிறதே எனக்கு மகிழ்ச்சின்னு விட்டாங்களா இல்லையா? ரசித்தாங்களா இல்லையா? கடவுளால் தான் அந்த மாதிரி விட முடியும். கடவுள் தான் தாய் தந்தை. அவங்கள விட்டுட்டு வெளிநாட்டில் போகிறேன், ஏதோ சித்தி பிராப்தி பண்ணுறேன், வாரணாசிக்கு போகிறேன்னு நான் அதெல்லாம் பண்ணவே இல்லை. அதெல்லாம் பண்ணாதனால தான் எனக்கு உண்மை தெரிஞ்சிச்சு. அந்த உண்மைகளை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும். இதுதான் அறிவென்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன,
உன்னதமான யோகம் என்ன? ரசனை. அது இல்லாமல் எந்த ராஜ யோகம் பயிற்சி பண்ணாலும் ஒன்றும் இல்லை. ரசனை இல்லாமல் நான் ராஜயோகி, அந்த யோகி, இந்த இந்த யோகி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மனிதன், கடவுள் கணம் நான், கடவுள் குழந்தை நான். கொடுப்பதெல்லாம் ஆதிசக்தி அன்னை தான். அது கொடுக்குது வாங்கின்னு நல்லா ரசிச்சுன்னு வாழ்கிறேன், சுதந்திரமாக வாழ்கிறேன். அன்னையோட பாசம் எப்போவுமே எனக்கு இருக்கணும். அன்னையோட அன்பும் அரவணைப்பும் எப்போவுமே இருக்கணும். அன்னை தான் கொடுக்குறது, ஆதிசக்தி தான் கொடுக்குறது, கடவுள் தான் கொடுக்குறது அப்படின்னு அந்த ஆதிசக்தியை நான் அன்னை போல் உணர்கிறேன். இதுதான் உண்மை. பசி உண்மைதான், உடலுக்கு தேவையானது உண்மைதான், இதெல்லாம் உண்மைகள். ஆனால் அறிவென்றால் என்ன என்று அறியாதது, ஞானம் என்றால் என்ன என்று அறியாதது, அறியாமையில் இருப்பது, அதுதான் மாயை. அப்புறமா அதிகமான இன்ஃபர்மேஷன் வச்சுன்னு நம்ம நல்லா வாழலான்னு நினச்சி ஒரு கல்வி முறையை உண்டாக்குனாங்களே, அது மாயையால் உண்டாகுது. அதை விட்டுடணும். அறிவென்றால் உண்மையை காண்கிற சக்தி, பர்செப்ஷன், யுவர் பர்செப்ஷன் எபிலிட்டிஸ். அதுதான் சத்குரு ஐயா ஈசா ஃபவுண்டேஷன் சொல்கிறது. ஹவு மச் யூர் ஏபிள் டு பர்சீவ் த ரியாலிட்டி, கேப்சர் மோர் லைஃப் எனர்ஜி. தெய்வீக ஆற்றலை அதிகமாக பெறுங்கள். அதுக்கு ஓய்வு இருக்கணும். ஆஃபீஸ்க்கெல்லாம் போய் உட்காந்து அங்கே மூளையில் இருக்கிற சக்தியெல்லாம், உடலில் இருக்கிற சக்தியெல்லாம், ஆன்மாவில் இருக்கிற சக்தியெல்லாம் கம்ப்யூட்டர் டேபிளில் விட்டுட்டா அப்போ என்ன சக்தி இருக்கும்? மெயினானத்தை அடைய. அதான் ஆஃபீஸ்க்கெல்லாம் போகாதீங்க. விவசாயம்னா 2 ஹவர் 3 ஹவர் விவசாயம் பார்த்தீங்களா, வந்து ஓய்வு எடுத்துகிட்டு அந்த கலையை, இந்த கலையை, சிற்பக்கலையை, ஓவியக்கலையை எல்லாம் கற்றுக்கலாம். ரசித்து கொண்டே வாழ்ந்தால் உங்களுக்கு மெய்ஞானம் உடனே கிடைக்கும், கூடிய சீக்கிரம் கிடைக்கும். அதுதான் ஜிம் கேரி என்லைட்டன் மாஸ்டர் ஆகிட்டார். ஜிம் கேரி வெஸ்ட்டில் ஓவிய கலைஞர். ஒரு ஏஸ் வென்ச்சுரா மாதிரி படங்களில் நடித்து அவர் எல்லாரையும் சிரிக்க வச்சவர். ஞானம் சீக்கிரம் கிடைச்சிச்சு அவருக்கு. எல்லாருக்கும் மகிழ்ச்சியை கொடுத்தாரா, இன்பத்தை கொடுத்தாரா? பிறருக்கு இன்பத்தை கொடுத்தால்தான் நமக்கு பேரின்பம். பிறருக்கு இன்பம் கொடுத்தால் பேரின்பம் நமக்கு. பிறருக்கு அங்கேயும் பராசக்தி உண்டு. பேரின்பம் அங்கேயும் பராசக்தி உண்டு. பரவச நிலை அங்கேயும் பராசக்தி இருக்குது. பரம்பொருள், ஆமாம், பராசக்தி. சா பா சா, சூப்பர் கான்ஷியஸ்னஸ். சா பா பராசக்தி. சா, ஆமாம், எல்லாம் ஒன்று தான். அதனால தான் இது, இதனால தான் அது. ஆமாம், சக்தினால தான் அனைத்துமே. நம்ம சக்தியோட ரூபம் தான் அனைத்துமே. சக்தி இல்லாமல் ஒன்றும் இல்லை, ஆதிசக்தி இல்லாமல் ஒன்றும் இல்லை. நான் இதை படிச்சுட்டேன், அதை படிச்சுட்டேன்னு ஒன்றும், இந்த டிகிரி வாங்கிட்டேன், அந்த டிகிரி வாங்கிட்டேன்னு சும்மா அகம்பாவத்தில் இருக்காதுங்க. அதெல்லாம் வெறும் உங்கள் பிரெயினில் இருக்கிற இன்ஃபர்மேஷன். ஒரு வகையில் பார்த்தா அழுக்கு. அந்த அழுக்கை வச்சுன்னு கண் பார்வையும் சரியாக தெரியாது. அறிவை, உண்மையை காண்பதற்கான இருக்கிற சக்தி தான் அறிவு. இந்த பஞ்சேந்திரியம் அது ஒரு என்ன சொல்கிறாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு என்ன சொல்கிறாங்க? த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டு பர்சீவ் த ரியாலிட்டி. கண், மூக்கு, செவி, வாய், ஸ்கின், மனசாட்சி, அதெல்லாம் தூய்மையாக இருக்கணும். அதிகமாக இன்ஃபர்மேஷன் போட்டு ரொப்பிந்த மாய கண்ணாடி மூடிடுது. இன்ஃபர்மேஷன் இஸ் ஈக்குவல் டு மாய கண்ணாடி. அதிகமாக இன்ஃபர்மேஷன் எனும் அந்த டிகிரிகளை போட்டுனே இருந்தால் மாய கண்ணாடியை நீங்களே பணம் கொடுத்து மாய கண்ணாடியை வாங்கி போடுறீங்க. அதுக்கு ஐஐடி, ஹார்வர்டு, என்னென்னவோ யூனிவர்சிட்டிகளை வச்சு போய் ஒன்றுமே உணர்வே இல்லாமல் ஒரு ரோபாட்டாக மாற்றி, அதான் பிங்க் ஃப்ளாய்டு பாடினாங்களே, அனதர் பிரிக் இன் த வால். வீடு கட்டுறதுக்கு ஒரு கல்லாக உண்டாக்கி, ஒரு பிரிக்கு செங்கல்லாக உண்டாக்கி அதை வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் வச்ச மாதிரி. இதுதான் நடக்குது. அதிகமான இன்ஃபர்மேஷனை போட்டால் பிரெயினில் மாய கண்ணாடியாக உட்காந்துது. கேட்ராக்ட் அந்த கான்ஷியஸ்னஸ் மனசாட்சி மேலே ஒரு கேட்ராக்ட் கட்டிடுது. என்ன மாதிரி சர்ஜிக்கல் மாஸ்டர் வந்தால் தான் உண்மை என்னன்னு சொல்லி மாயை என்னன்னு சொன்னால் தான் உங்களுக்கு தெரியுது. இப்போ சொல்லிட்டேன். அந்த இன்ஃபர்மேஷன் அதிகமாக இருந்தால் அது மாய கண்ணாடியை பணம் கொடுத்து வாங்கி போட்டுங்கிறீங்கன்னு அர்த்தம். வேதாதிமரி ஷேயாக்கெல்லாம் அந்த மாய கண்ணாடி கிடைக்கல. எனக்கு கிடைச்சிருச்சே, அசம்பாவிதம் ஆயிடுச்சே. பணம் கொடுத்து எங்கள் அப்பா அம்மா வந்து நல்ல ஸ்கூலெல்லாம் போட்டாங்க. அதனால் மாய கண்ணாடியை பணம் கொடுத்து நானும் வாங்கி போட்டுக்கினேன். 42 வயசு 11 மாதத்துக்கு தான் அந்த மாய கண்ணாடியெல்லாம் போச்சு. February 2 2025 எனக்கு ஞான கண்ணு திறந்துடுச்சு.
தாய் அன்னை ஆதிசக்தியே என்னை தூய்மையை சுத்திகரணம் பண்ணி உடலெல்லாம் சுத்தம் ஆச்சியா, உடலில் இருக்கிறதெல்லாம் வெளியே போச்சு, அதுவும் ஆச்சு. இருக்கிறது சொல்லணும்ல, உடலும் இந்த கோவிலும் சுத்திகரணம் பண்ணி எல்லாம் சுத்திகரணம் ஆகி என்னப்பா உள்ளமெல்லாம் சுத்திகரணம் ஆகி அதுக்கப்புறமா தான் ஜனவரியிலலாம் சுத்திகரணம். பிப்ரவரி 2ஆம் தேதி 25ஆம் ஆண்டு ஞானத்தில் தெரிஞ்சு விட்டுச்சு ஆதிசக்தி. அண்டு யாரும் என் கூட இல்லை. எங்கள் அம்மா ஹைதராபாத் கானா சாந்திவனம், கானா சாந்திவனத்தை பாருங்கள், அங்கே தியானம் பண்ணுறதுக்கு போனாங்க. ஆமாம், தியானம் பண்ணுறதுக்கு போயிருந்தாங்க, யாரும் இல்லை. ஒரு சிங்கிள் பிஹெச்கே வீட்டிலேருந்து வெளியே வாசலில் வெளியே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் டெரஸில் நின்றுக்கிறேன். இந்த மேட்ரிக்ஸ் படத்தில் அந்த ஹீரோ அனுபவிக்கிறான் பாருங்கள், அதே மாதிரி உணர்வு எனக்கும், அதே மாதிரி உணர்வு, ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ், அந்த மாதிரி உணர்வு. அந்த மாதிரி கண்ணுக்கெல்லாம் தெரியல, பொய் சொல்லக்கூடாது, அந்த மாதிரி உணர்வு, ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ், ஆஃப் அண்ட் ஆன் ஸ்டேட், அந்த மாதிரி உணர்வு. அந்த மேட்ரிக்ஸ் படத்தில் நியோ கியானு ரீவ்ஸ் எப்படி குண்டடி வாங்கிட்டு உயிர் போயிடுத்து மறுபடியும் ஏஞ்சிக்கிறார், அந்த மாதிரி எனக்கு அதெல்லாம் ஆகலை. அந்த மாதிரி உணர்வு, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மாதிரி ஒரு உணர்வு அவ்வளோதான். கண்ணில் தான் இந்த ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் ஓடுதே பச்சை நிறத்தில் மேட்ரிக்ஸ் படம், அதெல்லாம் நான் ஒன்றும் பார்க்கல. பொய் சொல்லக்கூடாது இல்லையா? குருவாக இருந்து நான் ஏன் போய் சொல்லணும்? இதெல்லாம் நான் ஏன் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள தெரியுமா? நீங்கள்லாம் ஆனந்த நிலையில் இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், பரவச நிலையில் பேரின்பத்தில் இருக்க வேண்டும் என்று இதை நான் பகிர்ந்து கொள்கிறேன் உங்களிடம். பகுத்தறிவு என்றால் என்ன? ரேஷ்னல். கலியுகத்தில் பகுத்தறிவும் வேண்டும், சத்தியுகத்தில் பகுத்தறிவு தேவையில்லை. ஏனென்றால் அனைத்துமே சுத்தமாக தான் இருந்தது, சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேட்டில் தான் இருந்தது, தூய்மையாக தான் இருந்தது, உள்ளங்களெல்லாம் தூய்மையாக தான் இருந்தது. பகுத்தறிவு தேவையில்லை, அறிவிருந்தாலே போதும். ஆனால் அழுக்கு சேர சேர பகுத்தறிவும் வேண்டும். இது சரி, அது தப்பு அண்ணு சரியான செயல்களை, சங்கல்பத்தை, சிந்தனையை, செயல்களை கடைபிடிக்க பகுத்தறிவு வேண்டும். கலியுகத்தில் கலியுகம் முடிச்சு போச்சு, அதை பிடிச்சிக்காதீங்க சரியா? சத்தியுகத்தில் எல்லாமே சரியாக தான் இருந்துச்சு, அதுக்கு பகுத்தறிவு எது தேவை? ரசனையோடு தான் வாழ்ந்துருந்தாங்க எல்லாமே. இதுதான் உண்மை. கலியுகத்தில் எல்லாம் சத்தியுகத்தில் எல்லாம் சுத்தமாக இருந்துச்சு. கிருஷ்ணர் சத்தியுகத்தை பிறந்தார். அவர் இருந்தப்போ எல்லாம் தூய்மை நிலையில் தான் இருந்தாங்க. கம்சம் பிறக்கலை. உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குது பொய். சத்தியுகத்தில் இருந்தது கிருஷ்ணன், கண்ணன், எம்பெருமான் கண்ணன் இருந்தப்போ எல்லாம் கண் திறந்து தான் இருந்துச்சு. அந்த யுகத்தில் கம்சன் எப்படி பிறந்திருக்க முடியும்? பொய். அது உங்களுக்கு நீங்கள் உங்கள் கண்ணு மூடி இருக்கணும், நீங்கள் எப்போவுமே தத்தளிச்சுட்டு இருக்கணும், உண்மை தெரியக்கூடாதுன்னு உங்களுக்கு கலியுகத்தில் எழுதப்பட்ட விஷயந்தான். கலியுகத்துக்கு முன்னால் இருந்த யுகத்தில் கலியுகத்தில் எழுதப்பட்ட விஷயந்தான். இந்த கம்சன் பிறந்தார், கிருஷ்ணகிட்ட சண்டை போட்டார், கிருஷ்ணனை கொல்ல பார்த்தாரு, அதெல்லாம் சொன்ன பொய்கள் உங்களுக்கு. அந்த பொய்களை போச்சுன்னா நீங்கள் கிருஷ்ணர் பாம்பு மேலே டான்ஸ் ஆடினார், சிவபெருமான் கழுத்தில் பாம்பை கட்டியிருந்தார், எல்லாம் யாரோ சொன்னது நம்பின்னு கிடக்குறீங்க. நீங்கள் பார்த்தீங்களா? இந்த சாதனங்கள், இந்த கருவியல்கள், கண் பார்வை, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை, சொல்கிறதெல்லாம் நம்பிடுறீங்க. யூஆர் ஆல் பிலீவர்ஸ். ஐ வில் நாட் பிலீவ் எனிதிங், ஐ வில் பர்சீவ் தி ரியாலிட்டி. கடவுளை இந்த மாதிரி வச்சுக்கிறேன், அன்னை ஆதிசக்தி இப்படி வச்சுருப்பா. ஆமாம், ஐயோ எதுவுமே நம்புறதில்லை. நான் கண்டதை தான் உங்களுக்கு நான் சொன்னேன். உண்மைகள் அதுதான். சும்மா இப்படி வந்தார், அதில் புலி மேலே வந்தாங்க, அவங்க இது பண்ணாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 6 கை 8 கை வச்சுருந்தாங்க. நீங்களாம் பார்த்தீங்களா? பார்க்காத அப்படி நம்புறீங்க. நீங்கள் இன்னும் பார்க்கல. ஏன்னா உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை போட்டு திணிச்சுனே இருந்தாங்களே. பிஹெச்டி பண்ணவங்களாம் பார்க்க முடியாது. அதிகமாக யார் புத்தகத்தோட நேரத்தை செலவழிக்கிறாங்களோ அவங்களாம் உண்மையிலேருந்து ரொம்ப தூரம் இருக்கிறாங்க. ஆமாம், வேதாதிரி மகரிஷி ஐயா 3ஆம் வகுப்பு தான் படிச்சுது. அதுதான் உன்னதமான ஞானி அவர். அதுதான் பாருங்கள். நீங்கள் ரமண மகரிஷி எந்த எம்பிஏ படித்தார்? இல்லை ஐஐடி ஹார்வர்டுக்கு தான் போனாரா? விவேகானந்தர் எங்கே எம்பிஏ பண்ணார்? இன்னுமா தெரியல உங்களுக்கெல்லாம்? பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணுறீங்க பாருங்கள். எங்கேயோ போய் ஃபீஸ்லாம் கட்டி எல்லாம் பண்ணாங்களா? இல்லை எம்டெக் எல்லாம் பண்ணாங்களாப்பா விவேகானந்தர்லாம்? கிரேட் சயின்டிஸ்ட், ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட். இவர் 3ஆம் வகுப்பு தான் வேதாதி மகரிஷி ஐயா. அவர் சொன்ன கான்செப்டெல்லாம் சயின்டிஸ்ட் இன்னும் இப்படி தான் நான் பிடிச்சிக்கிறாங்க இப்போலாம். தூய்மை, தெளிவான பார்வை, அதெல்லாம் கொடுத்துருக்குது ஆதிசக்தி. தெரிஞ்சுக்க. ரமண மகரிஷிக்கு ஞானம் அதிகமாக, இல்லை இன்ஜினியரிங் படித்தவங்க, எம்பிஏ படித்தவங்க, எம்காம் எம்டெக் படித்தவங்க ஞானம் அதிகமாக? இங்கே இன்ஃபர்மேஷன் சேர்த்து வச்சுக்கிறேன். இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் இன்டெலிஜென்ஸ், தட் இஸ் ஒன்லி டேட்டா.
தட் இஸ் நாட் டிவைன். யூ ஷுட் டேக் டிவைன் டிசிஷன்ஸ், நாட் டேட்டா ட்ரிவன் டிசிஷன்ஸ். ஆமாம் சகோதரர்களே, எனக்கு இன்ஜினியரிங்லாம் படிக்கலன்னு கொஞ்சம் எனப்பா தெளிவு இல்லாதப்போ நான் வந்து கொஞ்சம் வருத்தப்பட்டேன். அதோட நேரத்தை வீணாக்கிட்டமேலாம் இல்லை, இப்போ தான் புரியுது. இன்ஜினியரிங்லாம் பண்ணலாம். ஆமாம், இன்னர் இன்ஜினியரிங் தானாக நடந்துருக்குது. கடவுளே எல்லாம் வீடுகளாக நடத்திருக்குது. ஆமாம் ஆமாய்யா, பொண்டாட்டி இல்லை, சரியா சாப்பிட்டேன்னு கேட்குறவங்க இல்லை, பாரு என்ன ஆகிடுது, தூக்கமே வருதில்லை இப்போல்லாம். ஏன்னா பயோகெமிஸ்ட்ரி சரியில்லை. பயோகெமிஸ்ட்ரி சரியாக இருந்தால் தான் தூக்கம் வரும். கவலை யாருமே இல்லையடா. குழந்தையும் இருந்துச்சு, அண்ணன் இருந்துட்டான், நீ சாப்பிட்டியா இல்லைன்னு கேட்குறவங்க இல்லை, கட்டி பிடிக்கிறவங்க யாரும் இல்லை. குருவாக இருந்தால் என்ன, நான் மனுஷன் கிடையாது. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கையா. குருவும் மனிதன் தான், சாதாரணமான மனிதன். அவங்களுக்கும் எல்லாம் தேவைகளும் இருக்குது. ஒரு பிள்ளையோட தொடுதல் தேவை, பிள்ளையை கொஞ்சணும், அதோட தூக்கி விளையாடணும், அதெல்லாம் தேவையா எனக்கு? அதெல்லாம் இல்லாமல் எங்கே நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறது? மகிழ்ச்சி ஆனந்தம் ஒன்றுமே இல்லை. இருந்தாலும் ஏதோ எனக்கு இருக்கிற ஒரே ஆனந்தம் இப்போ உண்மையாக அறிந்தேன் என்று ஆனந்தம், அவ்வளோதான். ஆனால் கொஞ்ச நேரம் தான் இருக்குதுயா. அதுக்கப்புறம் பிள்ளை செத்துச்சு, அண்ணன் இருந்துட்டானே, அவன் கூட மேடையில் வாசிக்கலையே, அவனும் அவ்வளோ கஷ்டப்பட்டு செத்தானே, அப்பாவும் எனக்காக இவ்வளோ பண்ணிட்டு சீக்கிரம் போயிட்டாரே, நான் குருவானதெல்லாம் அப்பா பார்க்கலையே, நான் கிட்டார் வாசிக்கிறதெல்லாம் அப்பா பார்க்கலையே, இன்னும் கம்போசிஷன்லாம் பண்ணணும், இசையமைக்கணும், அதெல்லாம் அப்பா பார்க்காம போயிட்டாரடா. எத்தனை 2-3 கிட்டார் வாங்கி கொடுத்தாரு, எல்லாம் பண்ணார், அதெல்லாம் பார்க்காம போயிட்டாருன்ற அது கவலை, சோகம். ஆமாம், இது இருக்கும் கொஞ்சம் அங்கங்கே டச் ஆகும். ஐயோ, எதனா ஒரு நல்ல விஷயம் பண்ணாலும் அப்பாவை பார்க்காம போயிட்டாருன்ட்டு அது ஒரு சோகம் டச் ஆகும். அவங்க என்ன பண்ணுறது இருக்கும். அதெல்லாம் மனிதன்னா இருக்கணும், ஜடம் மாதிரி இருக்கக்கூடாது. ஒருத்தர் சொன்னார், என்ன நீங்கள் குருன்றீங்க, உங்களுக்கு கவலையே இருக்கக்கூடாது என்ன? ஆமாம், அதாவது ஊசி குத்தினே இருந்தால் ஜடம் மாதிரி இருக்கணுமா? அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. எத்தனை பேர் அப்படி சொல்லி தெரிஞ்சுக்கிறீங்கய்யா? பிள்ளை செத்துச்சு, மனைவி பிள்ளையை விட்டுட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிட்டா, அப்பா இறந்துட்டாரு, அண்ணன் இறந்துட்டான், உறவினருக்கு நான் குருன்ற மரியாதை இல்லை, நான் சொல்கிற பேச்சு கேட்குறதில்ல. நிறைய பேர் நிறைய இந்த மெக்காலே சிஸ்டம் மக்கள்லாம் வந்து எனக்கே அட்வைஸ் பண்ணுறாங்க, குருன்னு தெரில. ரமண மகரிஷி ஐயா சொல்லியிருந்தோம், விவேகானந்தர் சொல்லியிருந்தோம், கிளிக்கு சொல்கிற மாதிரி நான் சொல்லித்தரேன். ஏன்னா உங்களுக்கெல்லாம் அது தெரிஞ்சுக்கிற அறிவு இல்லை, உங்களை திரஸ்காரம் பண்ணல. நீங்கள் உங்கள் மேலே தான் அதை திணிச்சிருக்காங்களே மாய கண்ணாடி, மெக்காலே சிஸ்டம்ன்ற மாய கண்ணாடி பணம் கொடுத்து வாங்குற மாதிரி உங்களை அடிமையாக்கிட்டாங்களே. ஆதிசக்தி ரூபங்களாக இருக்க வேண்டிய நீங்கள் அடிமையாக இருந்திருக்குங்க. நானும் 42 வருஷம் 11 மாதம் அடிமையாக தான் இருந்தேன். அன்னை ஆதிசக்தியே, வா பிள்ளையே, உன்னை நான் குருகுலத்தை ஸ்தாபனம் பண்ணுறது தான் நான் உன்னை அனுப்பிச்சேன். உன்னையும் மாயில் சிக்க வச்சு இப்படி ஆயிருக்குது, பரவாயில்ல. அதுவும் காரணம் என்ன தெரியுமா? அந்த ஆதிசக்தி என்ன வேணுமா இருந்தால் 7 வயசுலேயே எனக்கு ஞான கண்ணை தெரிஞ்சிருக்கலாம். 42 வயசு நீங்கள்லாம் அனுபவிக்கிறது நானும் அனுபவிச்சேன். டிவோர்ஸு, சாப்பாடு இல்லாதது, வீடு இல்லாதது, பணம் இல்லாதது, ஜோலி இல்லாதது, அவமானங்கள், ஆரோக்கிய சரி இல்லாதது, தூக்கம் வராதது, ப்ராப்பர்ட்டி சீட்டிங் எல்லாம் அனுபவிச்சாச்சு. மென்டல் டிசீஸ், ஃபிசிக்கல் டிசீசஸ், பல் நோய், கால் வலி, வயிறு சரியில்லாத எல்லாம் அனுபவிச்சாச்சியா. ஆல் செவரல் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் மிசரி அனுபவிச்சாச்சு. அதெல்லாம் அனுபவிச்சதற்கு இயலாமையில் இருக்கிற நிலையில் இருந்ததுனால தான் உங்களெல்லாம் நான் ஜட்ஜ் பண்ணுறது. ஐ ஒன்ட் ஜட்ஜ் யூ பிகாஸ் ஐ ஹவ் கான் த்ரூ ஆல் தோஸ் திங்ஸ். வை வில் ஐ ஜட்ஜ் யூ? உங்கள் மேலே எனக்கு கருணா மனோபாவம் தான் இருக்குது, கருணை தான் இருக்குது உங்கள் மேலே. நான் அறிவில்லாதப்போ, உண்மை அறியாதப்போ என்னென்னலாம் முட்டாள்தனமாக வாழ்ந்துருக்கேன். அதுதான் இவங்களும் பண்ணினுக்கிறாங்க. இவங்களுக்கு அக்ஞானத்தில் இருந்ததுனால நான் எத்தனை துன்பத்தை அனுபவித்தேன். என் சகோதரர்கள் அந்த ஞானம் சரியாக இருந்தால் அந்த துன்பத்தை அனுபவிக்க மாட்டாங்க, ஆனந்த நிலையில் இருக்குவாங்க. அந்த ஞானத்தை கொடுக்குற சரியான ஒரு முறை எப்படி? குருகுலத்தை ஸ்தாபனம் பண்ணணும். அதுக்கு தான் என்ன அன்னை ஆதிசக்தி அனுபவிச்சிருக்குது. மீண்டும் அந்த என்னப்பா பாரம்பரிய குருகுலத்தை ஸ்தாபனம் பண்ணி 6 வயதான பிள்ளைகளை, பெண் குழந்தைகளும் ஆண் குழந்தைகளும் 2 பேரும் 6 வயதான குழந்தைகளை குருகுலத்துக்கு அனுப்பிச்சு தாய் தந்தைகள் குருக்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு குருகுலத்தை தான் ஸ்தாபனம் பண்ணணும்னு நினைக்கிறேன். 21 வயசு வரைக்கும் பல குருக்களோட ஒரு குழுவை அமைத்து அவங்கள வசதியாக வச்சு அவங்களுக்கு எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்து பிள்ளைகளுக்கு நல்லா ஆனந்தமாக தன் பிள்ளைகளை எப்படி வளர்க்குவார்களோ, எல்லா விதத்துலேயும் தயார் பண்ணுவார்களோ,
ஞானம் அன்பு எல்லாம் கொடுத்து தயார் பண்ணுவாங்களோ, பொறுப்பான ஒரு மனிதர்களாக தயார் பண்ணுவாங்களோ, அந்த மாதிரி ஒரு குழு அமைத்து ஒரு குருக்குலம் ஒரு பெரிய லேண்டை வாங்கி விவசாய கலை, துணி நெய்கிற கலை, வீடு கட்டுவது, ஹோம் சயின்ஸ் சுத்தமாக வச்சுக்கிறது, சமையல் செய்கிறது, இந்த மாதிரி என்னப்பா அமேதிஸ்ட் மாலைகளை தயாரிக்கிறது, ருத்ராட்சி மாலையை தயாரிக்கிறது, பையை தயாரிக்கிறது, அப்புறமா சமையலுக்கு தேவையான மசாலைகளை தயாரிக்கிறது, கருவியல்கள், சமையலுக்கு தேவையான எந்திரங்கள், என்னப்பா கிளே ஸ்டவ், சோலார் டெக்னாலஜி, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கு, மெடிசன், அதாவது வைத்தியக்கலை, இசைக்கலை, இசை கருவியலை செய்கிற கலை, ஜெம்மாலஜி, நியூமராலஜி, ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ், இதெல்லாம் 6லேருந்து 21 வயசு வரைக்கும் சொல்லிக் கொடுத்து அவங்கள நல்லா சகலகலா வல்லவராக மாற்றுறது தான் என்ன குரு. அந்த குருவாக்கி ஞானத்தை கொடுத்து தூய்மையாக வச்சு சக்தியை கொடுத்து நேரத்தையும் கொடுத்து ஏதோ கொஞ்சம் செல்வத்தை கொடுத்து எல்லாம் சுதந்திரமும் கொடுத்து முக்கியமாக சுதந்திரமும் கொடுத்து அனுப்பிச்சிருக்குதையா அந்த ஆதிசக்தி. ஆமாம், எனக்கு தேவையான இப்போ குடும்பம். ஏன்னா ஏன் நல்வாழ்வாக நல்லா இருக்கணும் இல்லையா? நான் நல்லா இருந்தால் தானே அந்த குரு குலத்தெல்லாம் ஸ்தாபனை பண்ணுறது. ஆமாம், கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த வயசு 44 வயசு ஆச்சு. 44 வயசு 4 மாதம் 6 நாள் கணக்கு பாருங்க. 44 வயசு 4 மாதம் 6 நாள் ஆயிருக்குது. 22 தானே இன்னைக்கு, மார்ச் 14ஆம் தேதி நான் பிறந்தது. 1982. 44 years 4 months 6 days. என்ன கணக்கு? அது கடவுள்னா கணக்கு தான். ஒன்றும் முடியாது. கடவுள் என்பது அது பெரும் கணக்கு. கடவுள் கணக்கு தவறாது. ஆமாம், குருகுலத்தை மீண்டும் ஸ்தாபனம் பண்ணுறது தான் அந்த ஆதிசக்தி அன்னை என் ரூபத்தை எடுத்துருக்குது. ஆமாம், நீங்கள்லாம் தெய்வ ரூபம்தான். ஆமாம், அனைவரும் தேவதேவிகள் தான். யுகமாக இருந்தாலும் தேவதேவிகளாக இருந்த நாமே தான் மீண்டும் மீண்டும் பிறக்கிறோம். நாமே தான் துச்ச நிலையை அடைந்து விட்டோம், தூய்மையை எழுந்து விட்டோம், துச்ச நிலையில் சென்று விட்டோம். இப்போ தூய்மையை மீண்டும் அடைந்து விட்டால் தேவநிலையில் நாம் இருக்கும். அவ்வளோதான். அதுதான் முதலில் தூய்மை சுத்திகரணம் செய்து கொள்ளுங்கள். ஹார்ட்ஃபுல்னஸ் முறையின் மாலை சுத்திகரணம் முறை ஒன்று இருக்கின்றது. 30 நிமிடமோ என்னவோ இன்டர்நெட்லேயே ஹார்ட்ஃபுல்னஸ் கைடட் க்ளீனிங், அதை போட்டால் அதை கேட்டு நீங்கள் பயிற்சி பண்ணலாம். அங்கங்கே அவர் ஐயா தாஜி ஐயா கானா சாந்திவனத்தை உண்டாக்கி அங்கங்கே எல்லா நகரத்துலையும், உலகத்தில் இருக்க எல்லா நகரத்துலையும் ப்ரிஃபெக்ட்ஸ், அதாவது இந்த தியான முறையை சொல்லிக் கொடுக்கணும் தயாரித்து வச்சுக்கிறாரு. கேளுங்க, ஹார்ட்ஃபுல்னஸ் ப்ரிஃபெக்ட்னு போடுங்க, நியரஸ்ட் ஹார்ட்ஃபுல்னஸ் ப்ரிஃபெக்ட்னு போடுங்க. அவங்கக்கிட்ட போய் தியான முறையை கற்றுங்க, சுத்திகரண முறையை அதெல்லாம் தெரிஞ்சுங்க. வேதாதி மகரிஷி ஐயா எழுதின புக்கெல்லாம், பப்ளிஷ் பண்ண புக்கெல்லாம் படிங்க. தாஜி ஐயாது புக்குங்க படிங்க, சத்குரு ஐயாது டெத்து புக்கை படிங்க. விவேகானந்தர் சொன்னது படித்து அப்படியே ஒரு ஓஜஸ் தேஜஸோட அது பளபளன்னு ஜொலிங்க. தேவதேவர்கள் நாம் எல்லாம் பாரியா என்ன இதெல்லாம் 44 வயசில் அப்படியே தங்கம் மாதிரி இருக்கணும், வஜ்ரம் மாதிரி இருக்கணும். மனைவி இல்லை, சரியான உணவு இல்லை, சரியான தூக்கம் இல்லையா, பயோ கெமிஸ்ட்ரி சரியாக இல்லை. ஆனால் சோகம் ஆனந்த நிலையில் தான் இந்த பயோ கெமிஸ்ட்ரி பயோமேக்னட்டிசம் சரியாக இருக்கும். ஆனந்த நிலை யாருன்னா இருக்கட்டும், ஐயா குருவாக இருக்கட்டும், என்னன்னா இருக்கட்டும், ஆனந்தம் இருந்தால்தான், குடும்பம் இருந்தால்தான் என் மகிழ்ச்சி. எனக்கு பேரின்பம். குடும்பம் இல்லைனா எங்கே கூட்டம் போனாலும், எந்த பங்களா கொடுத்தாலும், ஹெலிகாப்டர் கொடுத்தாலும் எனக்கு பேரின்பம் வராது. திருமணம் செய்து கொள்கிறேன். பிள்ளைக்கு இந்த வயசில் பிள்ளைகளை பெற முடியாது, பெறக்கூடாது. யாருன்னா பிள்ளைகளை அதான் குருகுலத்தில் இருக்குவேன்ல, 6 வயசு பிள்ளைங்களோட அது கோலாகுலமாக கொண்டாட்டமாக இருக்குவேன். நானும் இசையை வாசிச்சுன்னு குழந்தை நிலையிலே இருக்கேன். நான் எனக்கு இதெல்லாம் என்னென்னவோ படித்து என்னென்னவோ ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்க, அதெல்லாம் தேவையில்லையா நமக்கு? ஏதோ ஆதி பராசக்தி அன்னை இதை கொடுத்துச்சுன்னா, அதாவது மனைவி ரூபத்தில் நான் குரு ரூபத்தில் என்ன தயாரிச்சிருக்குது, மனைவி ரூபத்தில் ஒரு பெண்மணியை அனுப்பிச்சு எனக்கு ஏதோ அன்னத்தை நல்லா அறுசுவையோடு ஆக்கி போட்டுச்சுன்னா அந்த மனைவி அதை ஆனந்தமாக உண்டு பிள்ளைங்களுக்கு ஆனந்தமாக நான் சொல்லிக் கொடுப்பேன்யா. ஒரு குழுவை தயாரித்து அவங்களோட மகிழ்ந்து நான் வாழ்வேன். ஆமாம், ரசித்து கொண்டே வாழ்வேன். அதுதான் யோகம். ஆமாம், நல்ல வேளை அன்னை ஆதிசக்தி எனக்கு இசையை கொடுத்துருக்குது. கிட்டார் 6 தந்தி அதில் நான் எழுதுகிற கவிதையெல்லாம் 6 வரிகள் தான் இருக்கும். அதாவது அந்த ஸ்டான்ஸாக சொல்லுவாங்களே, எல்லாம் 6 வரிகள் தான். வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் மாதிரி. அது என்னவோ அந்த ஆதிசக்தி என்னை அப்படி தான் படிச்சுட்டு எழுதுகிற பாடல்கள்லாம் முக்கியமான எல்லா பாடல்கள்லாம் 6 வரியும் இருக்கும். அந்த ஸ்டான்ஸா அப்படி தான் படிச்சுக்குது நம்மளை. சரி, ஆனந்த நிலையில் வாழ்வோம், அறிவோம் 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 அறிந்து வாழ்வோம். நன்றி சகோதரர்களே.
தூய்மையை முதலில் அடையுங்கள், சக்தியை சேர்த்து வையுங்கள், சேர்த்து வச்சு கொண்டு சேர்த்துக்கின ஆனந்தத்தில் ஆனந்த நிலையில் இருங்கள், ரசித்து கொண்டே வாழுங்கள். அதுதான் உண்மையான யோகம். நன்றி. கேட்ட உள்ளவர்களுக்கெல்லாம் நன்றி.